இசைக்கு மயங்காத சக்திகளே இல்லை எனலாம். ராவணன் தன் இசையால் சிவனின் மனதை இலகுவாக்கி தன்னை விடுவித்துக் கொண்டான். அப்படி இசை அற்புத சக்தி படைத்தது. இப்படி இசைக்கு மயங்கி மதுரையிலிருந்து தொட்டியும் வந்த அம்மனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். மதுரையில் மகா காளியம்மன் கோவிலுக்கு திருவிழாவிற்கு பறை இசையை வாசிக்க சென்ற சின்னான் செல்லான் என்ற இருவரும் அங்கு தனது இசை பணியை முடித்துவிட்டு தன் ஊருக்கு திரும்பினர். களைப்பு தெரியாமல் இருக்க இசைத்து கொண்டே வந்தனர். இந்த இசைக்கு மயங்கி மதுரை காளியம்மன் வண்டு உருவத்தில் தொட்டியும் வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கிழவி வடிவத்தில் காட்சி கொடுத்துள்ளாள் அம்மன். அவளுடனே அழகு நாச்சியம்மன், மாரியம்மன் என்ற 2 பேரும் வந்துள்ளனர். சின்னான், நீங்கள் யார் என்று கேட்க, உங்களின் இசைக்கு மயங்கி உங்கள் பின்னாலேயே வந்துவிட்டோம். நான் மதுரை காளி என்றும் இது என்னுடைய சகோதரிகள் என்றும் கூறி மறைந்து அங்கே ஒரு புற்றில் அமர்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் அப்பகுதியை ஆண்ட மன்னனிடம் ஒரு வழக்கு வந்தது. எங்களுடைய பசுக்களின் பாலை யாரோ திருடுகின்றனர் என்று அந்த வழக்கு இருந்தது. அப்போது பசுக்கள் செல்லும் இடத்திற்கு சென்ற போது அங்கே புதரில் பசுக்கள் சென்றன. கல்வர்கள் இருக்கிறார்களா என புதருக்குள் வாளை சொருவினான் மன்னன். ரத்தம் பீரிட்டது. அங்கிருந்து அம்மன் தோன்றினாள். நான் மதுரை காளி என்றாள். தாயே, என்னை மன்னிக்கவும், ஏன் இங்கு வந்து அமர்ந்துள்ளாய் என்று அரசன் கேட்டான். சின்னான் செல்லான் பறை இசையை கேட்டு இங்கு வந்தேன். இனி இங்கேயே தங்கி 18 பட்டி மக்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்கப் போகிறேன். இவ்விடத்தில் ஒரு கோவிலை கட்டு என்று கூறி மறைந்தாள். மன்னனும் உளமகிழ்ந்து கோவிலை கட்டினான். இந்த கோவிலில் சின்னான் செல்லான் இருவரின் உருவமும் உள்ளன. தொட்டியத்து காளியம்மன் கோவிலில் தேர் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்மனுக்குரிய திருவிழா காலங்களான தை மாதம் 2ஆம் தேதி முதல் திருவிழா துவங்கி பங்குனி வரை சிறப்பாக கொண்டாடப்படும். தொட்டியத்து காளி வழக்குகளை தீர்த்து வைத்து நல்லோருக்கு வாழ்வளித்து எல்லோருக்கும் நல்வாழ்வை அருளி வருகிறார்.